ஹலோ ஆல், ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்யூம் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ரெஸ்யூம் அப்படின்றது இப்போது வந்து நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு கேரியருக்கு ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்பாங்கன்னா, ரெஸ்யூம் தான் கேட்குறாங்க. நார்மலாகவே நானும் 2-3 இன்டர்வியூஸ் வந்து போயிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை, நார்மலாக ஒரு ரெஸ்யூம் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் காப்பி எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து டெய்லி வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன இது வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா resume.com. ஸோ நான் ஏன் இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக ரெஸ்யூம் வந்து வேர்டில் போயிட்டு, வேர்ட்லேயுமே வந்து நான் ஆல்ரெடி அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேர்ட்லேயும் போயிட்டு நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அதில் இருக்காத அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த வெப்சைட்ஸ்லலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து எப்படி போடலாம், சம்மரிக்கு எப்படி போடலாம், அந்த மாதிரி யோசிச்சு போடுறத விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து இன்னும் மினிட்டில் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிடலாம், ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ 2 minutes மேகி மாதிரி இதுவும் நீங்கள் ரெஸ்யூமையும் 2 minutes ரெஸ்யூமாக மாற்றிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வெப்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து resume.com. ஸோ இந்த resume.com-குள்ளே போயிட்டு நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரெஸ்யூமை கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது நீங்கள் வந்து எடிட் கொடுத்து அதில் நீங்கள் இது பண்ணாலும் பண்ணலாம், க்ரியேட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெஸ்யூம் சாம்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்யூம் சாம்பிள்ஸுக்கு போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே சாம்பிள்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டீச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெஸ்யூம் சாம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இந்த ரெஸ்யூம் சாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நான் ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ரெஸ்யூம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன்லோட் ரெஸ்யூம் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக அது டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ரெஸ்யூம். ஸோ கேக் ரெஸ்யூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து க்ரியேட் மை ரெஸ்யூம் உள்ளே போனோடனே லாகின் கேட்கும். ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் மை ரெஸ்யூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் அதே மாதிரி தான். நார்மலாக நீங்கள் ஒரு ரெஸ்யூம் வெப்சைட்டில் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா வெப்சைட்லையுமே இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். என்ன ஒன்று வந்து முன்ன பின்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஜாப் சீக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஸ்யூம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ இதில் வந்து கேட்குது. ஸோ உங்களோட ஒரு பழைய ரெஸ்யூம் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கிறோம், இல்லை என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஸ்கிப் நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்து உங்கள் ப்ரொஃபைல் இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்களே வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய நேமு, என்னுடைய அட்ரெஸ்ஸு, என்னோடய ஜாப் டைட்டில் இது மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து டியூட்டர்னு கொடுக்குறேன். ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டியூட்டர் அப்படிங்கிறது வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளவே தான். லொக்கேஷன் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து ரொம்ப அவசரமாக ரெஸ்யூம் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் இது வந்து ஃபோனில் கூட பண்ணலாம். நான் வந்து ஒரு பிசியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அப்படி கிடையாது, நீங்கள் சிம்பிளாக ஃபோன்லேயோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கேன்வா. ஸோ கேன்வா வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ரெஸ்யூம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு
நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ கேன்வா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு அதை சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்னால் வந்து நீங்களே ஓனாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிக் ரெஸ்யூம். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரெஸ்யூம் பில்டர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்க, க்ரியேட் மை ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று லாகின் பண்ணுற வேலை இருக்கும், அவ்வளோவே தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரொம்ப அவசரமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவாக என்னால் போட முடியல. அப்படி போட்டாலும் போர் அடிச்சிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள், நீங்களே பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சிவி. ஸோ இந்த வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக க்ரியேட் ரெஸ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சது. உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அழகாக ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான் ரெஸ்யூம். நீங்கள் வந்து ரெஸ்யூம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக நான் சொன்ன மாதிரி மேகி மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.